ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட ஆகையால் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால்னா அதற்கு முன்பாக என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இங்கே நிலையான நகரம் நமக்கு இல்லை என்று மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே இந்த உலகம் நமக்கு நிலையில்லை. நிலையில்லாத உலகத்தில் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அநேக முயற்சிகளை செய்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமான காரியம் அவருடைய நாமத்தை துதிக்கிற காரியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த நிலையில்லாத உலகத்தில் நீங்கள் எதை சேர்த்து வைத்தாலும் அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நாமத்தை துதிக்கும்போது அது அழியாத ஒன்றாக, அது நம்மை ஆசீர்வதிக்கிறதாக, அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இந்த பூமியில் ஆண்டவருக்கு ஏற்ற பலியாக தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு நிலையில்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து தான் இந்த வார்த்தை இங்கே சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தை துதிக்கும் துதியை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக பலிகளை மனிதர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் நாம் உதடுகளின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த கனியை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் அது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு பலியாக, பிரியமான ஒரு காணிக்கையாக, பிரியமான ஒரு ஆராதனையாக அது தேவனுக்கு காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது மெய்யாகவே தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் தாவீது கர்த்தரை எப்போதும் துதித்து ஆராதித்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்று ஆண்டவரிடத்தில் பெயர் பெற்றிருக்கிறார். அதுபோல் உங்களையும் தேவன் பெயர் பெறும்படியாக, தேவன் உங்களை வாழ்த்தும்படியாக, உங்களை மிகவும் பிரியமான பிள்ளைகளாக தேவன் இந்த பூமியில் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு செலுத்துங்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இது நிலையில்லாத உலகம், அழிந்து போகிற உலகம். இந்த உலகத்தில் நாம் எதை சம்பாதித்தாலும் அது நம்மோடு கூட வர முடியாது. ஆனால் நீங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நீங்கள் செலுத்தும் போது அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டு உங்களையும் ஏற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்தில் அந்த நிலையான நகரத்தில் உங்களை தேவன் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். நாம் எப்போதும் கர்த்தரை துதிப்போம், உதடுகளின் கனிகளை தேவனுக்கு பலியாக செலுத்துவோம். இந்த உலகத்தில் செலுத்தப்படுகிற பலிகளை காட்டிலும் உங்கள் உதடுகளிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறிவிடுகிறீர்கள். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளுக்கு தேவன் எதையும் மறுப்பதில்லை. நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உதடுகளின் கனிகளை தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்க. கண்களை முடிச்சிருக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மியான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நிலையில்லாத உலகத்தில் நாங்கள் எதை குறித்தும் சிந்தியாதபடிக்கு உம்முடைய நாமத்தை எப்போதும் எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை உமக்கு செலுத்தி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்படியாக இந்த பூமியில் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இப்படி வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட பலிகளை, உதடுகளின் கனிகளை தேவனுக்கு செலுத்தும்படியாக, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் மாறும்படியாக நீர் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.